வணக்கம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் மசாலா தோசை கிறிஸ்பியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா தயார் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வெங்காயம், 1 பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். இதை 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி, இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது கூட 200 கிராம் பன்னீர் நல்லா உதுத்து வச்சதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி. இப்போது அடுத்து ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு அது சூடான அப்புறமா ஒரு கரண்டி மாவை நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுட்டு வெண்ணெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இந்த பன்னீர் மசாலாவை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை அப்படியே தோசையை ஃபோல்ட் பண்ணிட்டா நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டி பன்னீர் மசாலா தோசை ரெடி.